மனசுக்கேத்த அந்த என்னையா சபரி ஏதோ கெட்ட வார்த்தை சொல்ல வராருன்னு தானே பார்க்குறீங்க. ப்ரோமோன்ற பேரில் ஒரு கன்றாவியை விட்டுருக்காங்க. வாங்க அது என்னன்னு பார்த்து தொலைப்போம். பிபி மாலை நிகழ்ச்சிக்கு ஒரு கனிவான குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க. கனியோட குரூப்லேருந்து வந்ததை கனிவான குடும்பம்னு சொல்லிட்டாங்களாம். ஐயோ, அதுக்கு ரெண்டுக்கும் வெக்கத்தோட சிரிப்பு பார்த்தீங்களா அதுக்கு. சொல்லுங்க. மாப்பிள்ளை ரொம்ப பொறுமையானவருங்க. ஆமாங்க, ரொம்ப பொறுமையானவர். எத்தனை பொம்பளைங்க கிளவிங்க பொண்ணுங்கன்னு யார் வந்தாலும் சரி, நைட்டெல்லாம் தூங்காமல் அருமையாக உட்காந்து கடலை போடுவார். அப்புறம் பகலில் எருமை மாதிரி படுத்து தூங்குவார். இதையும் உட்காந்து பெருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க நீங்கள். கடலை இவருக்கு ரொம்ப பிடிக்கும், சாப்பிடுவாரு. கடலை பிடிக்கும். மாப்பிள்ளைக்கு கடலை, அதாவது கடலை போடுறது பிடிக்கணுன்னே ஆதரிக்கு சிரிப்பு பார்த்தீங்களா. ஆமாம், அவன் என்கிட்ட தான் முதல்ல போட்டாங்கிற மாதிரி. வர்ற பொண்ணு கடலை போட்டு ஏதாவது சமைச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவோம். ஆமாங்க, அதை ஃபுல் டைம் ஜாபாக பண்ணுறது இப்போ கனி தான். நல்லா கடலையை போட்டு வளர்க்குறாங்க. இதுவே இப்போ தான் புரியுதா. நீ ஒரு மங்குனி என்பதை மணிக்கு ஒரு முறை நிரூபித்து கொண்டிருக்கிறாய் சபரி. கடலை சட்னி அரைச்சு கொடுத்தீங்கன்னா கடமை தவறாத கடவுளா இருப்பாருன்னு சொல்றேன். ஆமாம், கடலை சட்னி இல்லாத நேரத்தில் கடமை தவறி கள்ள புருஷனாக மாறிடுவார் எல்லா பொண்ணுங்களுக்கும். விவரம் இல்லாத பிள்ளையா வளர்த்து வச்சிருக்கோம். இதை விவரம் இல்லாத புள்ளைன்னு சொன்னால் அந்த புள்ளைக்கே வெக்கம் வருது பாருங்கன்னு சொல்ல வரேன். மனசுக்கேத்த அந்த எல்லாரும் எஃப்கேவை அந்த வார்த்தையை சொல்லி தான் திட்ட போகிறீங்களோ. அதான் வாய் வரைக்கும் வந்துருச்சே, சொல்லி தொலை. பொண்ணு ஓ பொண்ணா. இந்த மாதிரி வருவாங்கம்மா. அந்த நேரத்தில் அங்கே ஒரு பிள்ளை எதையோ தட்ட இந்த மாதிரி வருவாங்கம்மான்னு கலாய்க்கிறாராமா சபரி. மரியாதைலாம் மனசுலேயே இருக்கட்டும், 2 பேரும் கும்பிட்டது போதும், கையை இருக்குங்க. ஏன்டா இதெல்லாம் ஒரு ப்ரோமோவானா? ஆமாங்க, விஜய் டிவி அதை தான் விட்டுருக்காங்க. இந்த கன்றாவியான ப்ரோமோவுக்கு உங்கள் கமெண்ட் என்னன்றதை சொல்லுங்கள்.